முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞர் ராணுவத்தினர் மீது அதிரடி நடவடிக்கை. பளை பகுதியில் சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐநாவுக்கான கடிதத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் கஜேந்திரகுமார் விளக்கம். ரத்தன தேரரின் வழக்கில் சிக்கப்போகும் கோட்டாபய தேசபந்து. ராஜபக்சக்களின் 13 வருட அமைதிக்கான காரிடம் அம்பலப்படுத்தும் அமைச்சர். முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு. பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு திஸ்ஸ நாயக்க. தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் ஸ்ரீதரனின் கேள்விகளுக்கு பதிலளித்த நீதி அமைச்சர். ஜனாதிபதி தலைமையில் உலக ஆதிவாசிகள் தின தேசிய கொண்டாட்டம். விடுதலை புலிகளுக்கு எதிராக மொசாட்டை வரவேற்று ஸ்ரீலங்காவின் விதி. தொடர்பது விரிவான செய்திகள். முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்து செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உடலும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற 5 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றும் ஒரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். பிழையாக இருந்தால் சுல்தான் அப்படி ஸ்தம்பிக்கும். நாங்கள் ரோட்டிலேயோ என்னவோ கேம்ப்லயோ இருப்போம். மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் 7ஆம் தேதி இரவு இளைஞர்கள் ஒரு 5 பேரை இராணுவ முகாம் இராணுவத்திலிருந்து அவர்கள் கூப்பிட்டதாகவும் அவர்கள் அந்த இராணுவ முகாமுக்கு போன உடனே பிறகு ஏதோ சம்பவத்தில் அந்த இராணுவத்தினர் அவர்களுக்கு அடித்த போது இவர்கள் சிதறி ஓடியதாகவும் அதில் 2 பேர் கடைசியில் கடுமையான அடிகள் வாங்க வேண்டியிருந்ததாகவும் அதை கேள்விப்பட்டு பெண்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போய்க்க கொஞ்சம் பொம்பளைகள் போய் கத்தி குளறி எல்லாம் செய்த உடனே அந்த ஒருவர் விடப்பட வேண்டும். மற்றவர் அடிகாயங்களோடு அவர் தான் இன்றைய மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மற்றவரை நீங்கள் போய் தேடுங்கோ கிடைச்சா பாருங்கோ என்று சொல்லி இராணுவத்தினர் சொன்னதாகவும் மக்கள் முறையிடுகின்றார்கள். இன்றைக்கு நேற்று பின்னேரம் போல் தான் எனக்கு அழைப்பு வந்தது. இப்படி காணியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிகாலை இங்கே நாங்கள் வரைக்க நிறைய மக்கள் அந்த குளத்தருகில் அந்த இளைஞனுடைய 32 வயது இளைஞன் குடும்பஸ்தர் அவருடைய சடலம் கிடந்து சடலத்துக்கு முன்னால் சட்டம் ஒழுங்காக காப்பாற்றணுமென்ற நிலையில் ஒரு தரம் கை வைக்கையில் அப்படியே நின்று அழுது கொண்டு இருந்ததுகள் இந்த சனம் குமுறி கொண்டு இருந்தது. நாங்கள் நாங்கள் இராணுவத்தினர் அடித்தது. அப்போ இராணுவத்தினர் கூப்பிடுறது இராணுவத்தினர் சில நடவடிக்கைகளுக்கு இவங்களை இப்படி பொடிகளை அல்லது சில பேரை பயன்படுத்த வேண்டும் இந்த மக்கள் சொல்லுது. என்னென்னால் அவர்கள் எரிபொருள் விற்கிறதுக்கோ அல்லது விற்று அந்த குறைஞ்ச காசுக்கு விற்கிற வேண்டும். வேறு பொருட்கள் சிலது அந்த கொடுத்து காசு வேண்ட வேண்டும். இப்படியான ஒரு நடவடிக்கையில் தான் இவர்கள் கூப்பிட்ட உடனே போயிருக்கலாம் என்ற மாதிரி இந்த மக்கள் சொல்லணும். அப்போ மக்கள் சொல்கிறது அவ்வளவும் ஒருவர் 2 பேர் இல்லை, அந்த குழுமி இருந்த அனைத்து மக்களுடைய குரலும் அதுவாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் இராணுவம் பொலிசன்றது மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் இங்கே விட்டுருக்கண்டு தான் அரச தரப்பாலேயோ அல்லது ஏனியோராலேயோ சொல்லப்படுகின்றது. ஏனியோரெண்டு அரசாங்கத்தின்
தரப்புகளால் சொல்லப்படுகின்றது. மக்களின் பாதுகாப்புக்காக தான் இராணுவம் உண்டு. ஆனால் இது மக்களின் பாதுகாப்புன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் இராணுவ தரப்பு இப்படி கூப்பிட்டு படிகளுக்கு அடித்து துன்புறுத்தி அந்த அடித்த ஒரு மூங்கில் தடி தும்பு தும்பாக போயிட்டுதுன்னு கூட அந்த மக்கள் சொல்லுது. அந்த அளவுக்கு அடி. மற்றது இப்போ எடுக்கப்பட்ட அந்த காயங்கள் கிடக்குது எடுக்கப்பட்ட பொடியில் அது இனி பிரேத பரிசோதனை எல்லாம் செய்து வரைக்க முறையான ரிப்போர்ட்டுகள் வருமென்று சனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் காயங்கள் இருக்கு. நேற்று பகல் பின்னேரம் முழுக்க இந்த குளத்தில் விலை போட்டு இந்த சனம் முழுக்க தேடி இப்படியா இருக்க அது கிடைக்கல. அப்போ அதுக்கு பிறகுதான் விடியப்புறத்தை அண்டித்தான் இந்த பொடியை கொண்டு வந்து இவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அடித்து கொலை செய்து விட்டு கொண்டு வந்து போட்டிருக்கின்றார்கள் என்றதான் மக்களுடைய கருத்து. நான் இப்போ மக்களோட இவ்வளவு பேரோடையும் அதில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தது. இவ்வளோ பேரும் எங்கள்கிட்ட முறையீடுகள் காப்பாற்றுங்கோ, ஐயா இதுக்குரிய விசாரணையை செய்யுங்கோ, இந்த பலியை செய்யுங்கோன்ட்டு எங்கள்கிட்ட ஓலமிடுதுகள். அப்போ இது என்ன இப்போ இன்றைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை தான் சொல்லி கொண்டிருந்தது இப்படி என்று. இன்றைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு நம்பிக்கையோட மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு நியாயமான முடிவுகள் இந்த அரசாங்கத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க இப்படியான சம்பவங்களால் எல்லாம் குழம்பி போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை. மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இறுதியாக நீதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்தவுடன் அவரிடம் முழு விடயங்களும் சொல்லப்பட்டது. இந்த டிஷர்ட் கூட இல்லாமல் அந்த பொடி கிடக்குது. டிஷர்ட்டை கலட்டி இராணுவத்தினர் தங்களை தோளில் போட்டிருக்கிற இவங்களுக்கு அடிக்கேக்க போட்டிருக்கிற படம் கூட அந்த கனவேர் அந்த படத்தை வச்சிருக்கிறான். அந்த வீடியோ காட்சியாக வச்சிருக்கிறான். வீடியோ காட்சியாக கனவேர்கிட்ட இப்போ இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்து ஒன்று கேட்க என்ன செய்கிறது? சனம் என்ன செய்கிறது? சனம் அழுகுது. இதுக்கு ஒரு விட கிடைக்கணுமென்று விரும்புது. நாங்கள் இப்போ போலீஸ் பெரியவர்கள் எங்களை சூழ்ந்து இப்போ இதை பற்றிய தரிப்புகளை கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டு கேட்க நாங்கள் கேட்டுக்கொண்டவர்கள்ட்ட என்னென்னா ஒரு நீதியான விசாரணை சரியாக நடக்கணும், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணுமன்றதில் யாருக்கும் மறப்பில்லை. எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு தரதாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒத்துழைப்பு தந்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இராணுவத்தினர் இந்த கொலையை செய்தார்கள் என்று தான் மக்கள் சொல்லுது. கொலையை செய்தார்கள், அடித்து துன்புறுத்தி கொலையை செய்தார்கள் என்று. இதற்குரிய சரியான தீர்க்கமான நீதியான விசாரணை நடத்தப்படணும். அவர்களுக்குரிய தண்டனைகள் உடன் வழங்கப்படணும் என்றுதான் இந்த மக்களின் கருத்து. மக்களின் கருத்தை செவி சாய்க்க வேணும். அரசாங்கமானது மக்களின் கருத்தை ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு விடயமான சம்பவம் இல்லை. இந்த கிராமமே கூடி நின்று இன்றைக்கு அழுது கொண்டிருக்கு. அப்போ முத்தியங்காட்டில் இப்படி ஒரு நிலைமை. முத்தியங்காட்டு பேர் போன இடம் குளத்தால் அதனுடைய நீர்ப்பாசன வசதிகளால் நீர்ப்பாசனத்தால் எத்தனையோ ஏக்கர் வயல் நிலங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி கொலை சம்பவங்கள் இப்படியாக அடித்து துன்புறுத்து விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இப்படி இல்லை. இப்படி தண்டனைகள் அண்டா கூட யாரிலையும் அவர்களுக்குரிய விசாரணைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இது இராணுவ முகாமுக்கு கூப்பிட்டுட்டு அடித்து கொல்றேன்றால் இது என்ன சனம் முழுக்கத்தானே சொல்லுது. இப்போ நான் காண இல்லை நேர, ஆனால் சனம் முழுக்கங்கள்கிட்ட சொல்லுது. அப்போ என்ன அதுக்கு நியாயம்? இது எங்கே போகுது நாடு? எங்கே போகுது எங்களோட மாவட்டம்? முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நாட்டு படையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவேணும். படையெல்லாம் எதுக்கு இருக்குது? அடித்து ஆக்களை கொலை செய்கிறதுக்கா இருக்குதுன்ற கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து வருகிறது. இதுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடும் மறைக்கப்பட்ட உண்மைகள் தொடர்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டார். முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு
நாங்கள் அந்த கூட்டத்தில் வந்து அழைப்பு விடுத்த ஆனால் கலந்து கொள்ளாத தரப்புகளுக்கு நாங்கள் அந்த டிராஃப்டை உடனடியாக அனுப்பியிருந்தோம். அப்போ சிவில் சமூக அமைப்புகளுக்கு சிவில் சமூக தரப்புகளே பொறுப்படுத்து அனுப்பியிருந்தது. அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை பொறுப்படுத்து நாங்கள் அனுப்புவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த வகையிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகின்ற முக்கியமான முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே ஜூலை மாதம் 25ஆம் தேதி விடிய காலையிலே நான் தனிப்பட்ட முறையில் வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் காலையிலே 7:09க்கு நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் ஒரு மெசேஜையும் நான் அனுப்பிவிட்டேன். அதே போன்று 7:10க்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும் நான் வந்து ஒரு மெசேஜும் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் அனுப்பிவிட்டேன். அந்த வாட்ஸ்அப்புடைய மெசேஜ்களை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன். இது CVK சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ். இது அந்த நேரத்தை காட்டுற வகையில் வந்து நீங்கள் தட்டினா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் தான் இருக்குது. அது நேரத்தையும் காட்டுது, நேரத்தையும் டேட் டைம் காட்டுது. இது வந்து அவர் யாருக்கு அனுப்பினானது. அதே போன்று திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே வழங்குகிறேன். அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்றால், இந்த டிராஃப்டில் வந்து உங்களோட கையொப்பத்தை பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தற்சயமாக உங்களுக்கு இந்த டிராஃப்டுடைய வடிவத்திலே கையொப்பம் இடையிலாது. ஆனால் அதில் திருத்தங்களை செய்தால் நீங்கள் இடலாம் என்று கருதினால் தயவு செய்து அந்த திருத்தங்களையும் எங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்கலாமோ அந்தளவுக்கு நாங்கள் இந்த டிராஃப்டில் வந்து கையொப்பம் இடுறதுக்கு இணங்கியிருக்கிற தரப்புகள் அனைவருக்கும் அவர்களுடைய அந்த திருத்தங்களை திரும்பவும் வழங்கி அவர்களுடைய அனுமதியும் பெற்று இதை முன்னுக்கு கொண்டு போகலாம் என்ற மெசேஜோடு நான் இதை அனுப்பியிருந்தேன். இதை அனுப்பினது வந்து ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலையில் 7:09க்கு செயலாளருக்கும் 7:10க்கு தலைவருக்கு. ஆனால் அதை அனுப்பியிருந்தாலும் வந்து அந்த 2 டிக் எல்லாம் போயிருந்தாலும் கூட, அவர்களுக்கு போய் சேர்ந்திருந்தாலும் கூட, அவர் வாசிச்சிருக்கிறாலும் கூட அவர்கள் எங்களோட வந்து தொடர்பு எடுக்கவில்லை. எந்த விதமான பதிலும் நான் அனுப்பின அந்த மெசேஜுக்கு வழங்கவில்லை. அந்த நிலையிலே வந்து ஒரு நாள் கழிஞ்சு நான் எங்களுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுக்கு கேட்டிருந்தேன் வந்து தயவு செய்து அவர்களோட தொடர்பு கொண்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை வந்து அறியச் சொல்லி. அந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் தொடர்பு கொண்ட பொழுது தெளிவாக வந்து திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். தான் அதை பார்த்தேன் நான். ஆனால் அதில் தன்னை பொறுத்தவரையில் வந்து அதில் எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரத்ன தேரரின் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அபே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்ட வழக்கொன்றை அத்துரலிய ரத்ன தேரர் தற்போதைக்கு எதிர்கொண்டுள்ளார்.
குறித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வேதினிகமு விமலதிச தேரரே கடந்த 2020ஆம் ஆண்டில் கடத்தி சென்று கட்டாய ஒப்புதல் பெற்று குறித்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அத்துரலிய ரத்தன தேரர் தன்னைத்தானே நியமித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் குறித்து வேதினிகமு விமலதிச தேரர் அப்போதைக்கு மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரணைக்குட்படுத்தாமல் தடுத்த விவகாரத்தில் அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரும் தொடர்புற்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாக குறித்த விவகாரம் தொடர்பில் கோட்டாபய மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோரும் விரைவில் விசாரணைக்குட்படுத்தப்படலாம் என்று தெரியவந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் தற்போதைக்கு அத்துரலிய ரத்தன தேரர் தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விரைவில் தம்மிடமிருந்து லஞ்சம் பெற்றவர்களின் பேர் பட்டியலை லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் முறைப்பாடாக சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது சட்டத்தரணிகள் மூலம் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பல போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் இங்கு வெளியிடப்படும் என்றும் நதுன் சிந்தக தப்பிச் சென்றது தொடர்பான விசாரணைகளின் போது பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில அதிகாரிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிலர் பணம், கணனிகள் மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகளை லஞ்சமாக பெற்றிருப்பது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுமார் 7 நபர்கள் பணம் மற்றும் பல்வேறு லஞ்சங்களை பெற்றதற்கான ஆதாரங்கள் தெரியவந்துள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோருவதாகவும் சட்டத்தரணிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். ஒரு செயற்கைக்கோள் எவ்வளவு அதிக வருமானத்தை ஈட்டியிருந்தால் ராஜபக்சக்கள் கடந்த 13 ஆண்டுகளாக அமைதியாக இருந்திருப்பார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கேள்வி எழுப்பியுள்ளார். 2012ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது அவரது மகன் ரோஹித ராஜபக்ஷவின் பங்கு பெற்றுதலுடன் சுப்ரீம் சட் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய சுப்ரீம் சாட் செயற்கைக்கோளில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் பிரதமரின் கூற்றை மறுத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க முதலீட்டு வாரியம் தவறான தகவல்களை வழங்கியதாகவும் உண்மையில் குறித்த செயற்கைக்கோளை காணவில்லை எனவும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தங்களது செயற்கைக்கோள் 87.5 பாகை கிழக்கு சுற்றுப்பாதையில் உள்ளது என்பதை சுப்ரீம் சட் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இந்நிலையில் ராஜபக்ஷக்கள் தங்களுக்கு நன்மை இல்லாமல் நாட்டிற்கு நன்மை செய்வார்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவை முடிவுக்கு வந்தவுடன் என்ன நடந்தது என்பதை நாம் விவாதிக்கலாம் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். முத்தையங்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் பலவந்தமாக அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் குளத்தில் இறந்து கிடந்ததாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதேசவாசிகளை மேற்கோள் காட்டி அவர் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் 4 இளைஞர்கள் முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு உலோக கழிவுகளை சேகரிப்பதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் சாணக்கியன் கூறியுள்ளார். அவர்களில் 4 தப்பி ஓடிவிட்ட நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவரது உடல் குளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் நீதியை உறுதி செய்யுமா அல்லது தண்டனையில் இருந்து விடுபடுமா என்பதை நிரூபிக்க அரசாங்கத்துக்கு ஒரு சோதனை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 70 அரசியல் கட்சிகள் புதிய பதவிக்காக விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சுரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பெறப்பட்ட விண்ணப்பங்களில் சுமார் பாதி விண்ணப்பங்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த விண்ணப்பங்களின் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு நேர்காணல்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். அத்தோடு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ள சில அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளக கலந்துரையாடல்கள் மூலமாகவோ அல்லது நீதிமன்றம் மூலமாகவோ தீர்க்கப்பட வேண்டும் என்று சமன்ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு நாம் தயார். முடிந்தளவு விரைவாக தேர்தலை நடத்தி மக்கள் ஆட்சிக்கு இடமளிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பழைய முறைமையிலேனும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அதனை நாம் வரவேற்கின்றோம். மாகாண சபை தேர்தல் தொடர்ந்தும் காலம் தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை தொடர்பில் கடுமையான எதிர்ப்பினை வெளியிடுகின்றோம். எமது அரசியலமைப்பிற்கமைய மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இதனை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றனர். எனவே தற்போது அந்த அரசியலமைப்பு திருத்தத்தினை மீளப் பெற்றால் அரசாங்கம் கூறுவதை போன்று மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த முடியும். எனவே புதிதாக எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த அரசாங்கத்தினால் குறித்த அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசாங்கத்தால் அதனை மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதிலும் எந்த தடையும் இல்லை. மாகாண சபைகளை செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பொதுமக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளாலேயே மாகாண சபைகள் நிர்வகிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது ஜனாதிபதியின் பிரதிநிதிகளாக ஆளுநர்கள் மாகாண சபைகளை ஆட்சி செய்கின்றனர். அது தவறாகும். அவசர நிலைமைகளின் போது, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளின் போது இவ்வாறான நிர்வாகம் இடம்பெறலாம். ஆனால் அதற்காக பல ஆண்டுகளாக இவ்வாறு மாகாண சபைகளில் ஆளுநர் ஆட்சி இடம்பெறுவதற்கு இடமளிக்க முடியாது. பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தால் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கும். எனவே முடிந்த அளவு விரைவாக தேர்தலை நடத்தி மக்கள் ஆட்சிக்கு இடமளிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்றார். தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் கசந்த நாணயக்காரவிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் பதில் வழங்கியுள்ளார். ஸ்ரீதரனின் கேள்விக்கு நீதி அமைச்சரின் பதில்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன. கேள்வியொன்று: தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர்? தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நடவடிக்கைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் பின்வருமாறு: தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான சந்தேக நபர்கள் 4 பேர் உள்ளனர். மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான கைதிகள் 8 பேர் உள்ளனர். 3 பேர் ஆயுள் தண்டனைகளும் 2 பேர் ஆயுள் மேல்முறையீட்டு கைதிகளாகவும் 2 பேர் மரண தண்டனை கைதிகளாகவும் மற்றும் ஒருவர் கைதியாகவும் உள்ளார். மேற்கண்ட தமிழ் அரசியல் கைதிகளை எந்த சிறைச்சாலையில் வைத்திருக்கின்றீர்கள்? இதற்கு பதில்: பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் பின்வரும் சிறைச்சாலை நிறுவனங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்: வெலிக்கடை சிறைச்சாலை, மகசின் சிறைச்சாலை, கொழும்பு சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை, தும்பர சிறைச்சாலை, பூச சிறைச்சாலை, நீர்கொழும்பு சிறைச்சாலை போன்றவற்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சில நேரங்களில் கைதிகள் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காகவும் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையிலும் முன்னிலைப்படுத்தப்படும் போது இந்த தடுப்பு காவல் சிறை இருப்பிடங்கள் மாறுகின்றன. கேள்வி 3: அவர்களின் விடுதலைக்கான கால அளவு என்ன? இதற்கு பதில்: பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் பின்வருமாறு விடுவிக்கப்படுவார்கள்: பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தண்டனை காலம் முடிவடைந்ததும் விடுவிக்கப்படுவார்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்தால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டால் சிறையில் இருந்து விடுவிக்கப்படலாம். ஒரு கைதி மேல்முறையீடு செய்திருந்தால் அந்த மேல்முறையீடு விசாரிக்கப்பட்டு இறுதியில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படலாம். ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டால் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படலாம். கேள்வி 4: இந்த கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்க முடியுமா? இதற்குரிய பதிலாக அரசியலமைப்பின் 34வது பிரிவின்படி ஒரு கைதிக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 2 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவது அவசியம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் கூறினார்.
முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் 7 இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் ராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதுடன் தப்பியோடிய ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன். போலீசார் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அத்தோடு எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளேன். அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். ஆகவே இச்சம்பவம் தொடர்பில் நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் தம்பான ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் பிரதான ஆதிவாசி இன தலைவரான விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஊர்வரிகே வன்னியலொத்தே 1996ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த ஆதிவாசிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உலக ஆதிவாசிகள் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்த கருத்தாடலானது ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையின் முதல் தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டம் 1999ஆம் ஆண்டு கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்றது. இந்த முறையும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதி மற்றும் சுபீட்சத்துக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கிரி கொரகா சம்பிரதாயம் உட்பட ஆதிவாசிகளின் தனித்துவமான பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் குறித்த நிகழ்வானது வண்ணமயமாக இடம்பெற்றிருந்தது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, முன்னாள் ஆதிவாசிகள் தலைவர் ஊருவரிகே திசாகாமியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியதோடு இந்த வைபவம் தொடங்கியது. அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி வெள்ளை சந்தன செடியையும் நாட்டினார். இலங்கையின் பிரதான ஆதிவாசி இன தலைவரான விஸ்வகீர்த்தி ஸ்ரீ வனஸ்பதி ஊருவரிகே வன்னியலொத்தே ஆதிவாசியினரின் பிரச்சினைகள் அடங்கிய ஒரு மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளித்ததுடன் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். ஜனாதிபதியும் ஆதிவாசியின் தலைவருக்கு அன்பளிப்பையும் வழங்கினார். ஆதிவாசியின சமூகத்தினரின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையின் முதல் ஆதிவாசி மூலிகை சவர்க்காரம் கைரி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஆயுர்வேத சவர்க்கார தயாரிப்பு பயிற்சியை நிறைவு செய்த ஆதிவாசி இன பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் சனவி உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் உட்பட கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் அதிதிகள் என்று பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு காலகட்டத்தில் ஸ்டீலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தன்னகத்தை கொண்டிருந்த இலங்கை அரசாங்கம் விதியின் திருப்பமாக 1980களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை எதிர்த்து போராடுவதற்காகவும் இராணுவ மற்றும் தொழில்நுட்ப உதவிக்காகவும் இஸ்ரேலை நோக்கி திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் இன்று பல ஊடகங்களில் வெளிவர காரணம் இலங்கைக்குள் அதிகரித்துள்ள இஸ்ரேலியர்களின் பிரசன்னமே. முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரபு உலகத்துடன் அணிசேரா கொள்கையின் ஆதரவாளராக இணைந்து கொண்டமே அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் இலங்கை உறவுகளை சீர்குலைக்கும் விடயமாக பார்க்கப்பட்டது. மே 1970இல் இலங்கை இப்போது இலங்கை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்தது. இஸ்ரேல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 242 மீறியதாக காரணம் காட்டியது. இந்த நடவடிக்கை பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு வரவேற்கத்தக்க சைகையாக கருதப்பட்டது. இந்த ராஜதந்திர சிக்கலுக்கு மத்தியில் அப்போது கொழும்பில் இருந்த இஸ்ரேலிய தூதர் இட்சாக் நபோன் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போரை நடத்துவதை நோக்கமாக கொண்ட ஈழ தமிழ் புலிகளின் வருகையை இஸ்ரேல் ஊக்குவிப்பதை இலங்கை அரசாங்கம் கருணையுடன் பார்க்காது என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல்
இஸ்ரேல் அரசை அழிப்பதே தங்கள் இலக்காக கொண்டு பயங்கரவாத அமைப்புகளின் உறுப்பினர்கள் முஸ்லிம்களின் ஆதரவுடன் இலங்கையில் நுழைவது அனுமதிக்கப்படுவதை நாங்கள் கருணையுடன் பார்க்கவில்லை என்று கூறி சர்ச்சையை கிளப்பினார். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு என்ற கருத்தை பண்டாரநாயக்க அரசாங்கம் ஏற்கவில்லை. மாறாக 1975ஆம் ஆண்டில் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர்களின் குழுவை வரவேற்று கொழும்பில் பாலஸ்தீன தூதரகத்தை திறக்க அனுமதித்தது. இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாமல் 1970களின் நடுப்பகுதியில் இருந்து தமிழ் போராளி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் PLO ராணுவ ஆதரவை வழங்கி வந்ததாக கருதப்படுகின்றது. தமிழ் போராளி குழுவான ஈழ புரட்சிகர அமைப்பாளர்கள் யாசர் அரபத்தின் ஃபத்தாவில் இருந்து ராணுவ பயிற்சி அளிப்பதாக உறுதியளித்தது. PLOவின் நோக்கங்களை பண்டாரநாயக்க அறிந்த நிலையில் தமிழ் போராளிகளுக்கு ராணுவ ஆதரவை நிறுத்த கோரி அரபத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். தனிநாடு கோரி போராடும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பயிற்சி அளிப்பது எதிர்கால பாலஸ்தீன அரசுக்கு பயனளிக்கும் என்று நம்பி அர்ஃபாத் அந்த கோரிக்கையை புறக்கணித்தார். இதன் பின்னணியே கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைக்கப்பட்ட இஸ்ரேலின் பணியகத்தை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. 1984ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் தமிழ் போராளிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதல். ஹோட்டலில் வசித்து வந்த ஒரு இஸ்ரேலிய மொசாட் முகவரை குறிவைத்ததாக கூட சில ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக ஜெயவர்தனவின் மகன் ரவி ஜெயவர்தனவுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் இட்சாக் ஷமீருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலிய ஆதரவை கோரிய இலங்கை அரசுக்கு முக்கியமானவை. இதன் விளைவாக பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இஸ்ரேல் தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சில தென்னிலங்கை ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.